Chapter 9, Exercise 9.10, Question number 1 and 2க்கான சொல்யூஷன். ஒரு மதிப்பெண் வினாக்கள் முதல் மற்றும் இரண்டாவது வினாவுக்கான தீர்வு. Question number 1, the value of the integral கண்டுபிடிக்கணும். இந்த தொகையோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? 1/√of a square minus x square அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கு. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். இன்டெக்ரல் dx/√of a square minus x squareக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா sin inverse of x by a plus c அப்படிங்கிறது ஃபார்முலா. இங்கே லிமிட் இருக்கா, அதனால c தேவையில்லை. sin inverse of x by a, a என்ன x என்ன கொஞ்சம் கவனமாக நம்ம அதை மாற்றி மாடிஃபை பண்ணி சம் போடணும். கிவன் இன்டெக்ரல் i equal to 0 to 2/3 dx by ரூட்டுக்குள்ளார இந்த 9 வெளில எடுத்துருவோம். 4 minus 9x square இருக்குது. அந்த ரூட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கும். இது என்ன ஆகும்? இந்த 9 காமனாக எடுப்போம். எடுத்துட்டோம்னா இதில் 4/9, இதில் வெறும் x ஸ்கொயர் இருக்கும். 9க்கு ரூட் எடுத்தால் அது 3. இதை எப்படி எழுதலாம்? 2/3 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 3 ரூட்டுக்கு வெளியில் 2/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஏவோட வேல்யூ என்ன நமக்கு தெரியுது. ஏவோட வேல்யூ 2/3. அப்போ என்ன வரும்? அப்ளை பண்ணோம்னா 1/3 ஆல்ரெடி வெளியில் இருக்குது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2/3 அப்படின்னு கிடைக்கும். ஏ 2/3 அப்படிங்கிறதுனால 0 to 2/3 லிமிட்டு. இப்போ அப்பர் லிமிட் போடுவோம். அப்பர் லிமிட் போட்டோம்னா என்ன கிடைக்கும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2/3 பையில் ஒரு 2/3 மைனஸ் லோவர் லிமிட் போடுவோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 2/3 கேன்சல் ஆகிடும். 1 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 எவ்வளவு அப்படின்னா π/2. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0ங்கிறது 0 டிகிரி. அப்போ 0 தான். இப்போ ஆன்சர் என்ன வருது? π/3 2 6 வந்துடுது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1 கரெக்டானது. இது ஃபர்ஸ்ட் சம் யூஸிங் திஸ் ஃபார்முலா. நம்ம வெறும் இந்த ஏ எப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். இதை அப்படியே வச்சுட்டு கூட நம்ம போடலாம். a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக 3x போட 1/3 வெளில வரும். அதை யூஸ் பண்ணி கூட போடலாம். அப்படி போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். இது எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம். அடுத்தது செகண்ட் சம். வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் -1 to 2 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் dx. இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. 0 இதில் சேர்த்துக்கலாம். எக்ஸ் லெஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத சேர்த்துக்கலாம். எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த கிவன் இன்டெக்ரல் ரெண்டாக பிரியும். வேல்யூ ஆஃப் த கிவன் இன்டெக்ரல் -1 to 2 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் dx அப்படிங்கிறது என்ன கிடச்சிரும்? இன்டெக்ரல் -1 to +2. இதுக்கு தனியாக இதுக்கு தனியாக. அப்போ நம்ம இந்த இன்டர்வல் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா இது -1 +2 0க்கு முன்னாடி 0க்கு அப்புறம். அப்போ 0ங்கிறது நடுவில் வந்துடுது. இப்போ -1லேருந்து 2 வரைக்கும் உள்ளது அப்படிங்கிறது என்ன ஆகிடுது? -1லேருந்து 0 வரைக்கும்னா திஸ் இஸ் எக்ஸ் லெஸ் தென் 0க்கு உள்ளது ஆகிடுது. அப்போ -x போட்டுக்கணும். இப்போ -1 to 0 -x dx. அப்புறம் என்ன ஆகிடுது? இது எக்ஸ் 0க்கு அப்புறம். அப்போ இன்டெக்ரல் 0 to 2 ப்ளஸ் எக்ஸ் dx அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சிருது. -x எக்ஸ் லெஸ் தென் 0. அப்போ எக்ஸ் லெஸ் தென் 0னா லிமிட்லையும் அதே நம்ம அப்ளை பண்ணிடுறோம். லிமிட் -1லேருந்து 2 வரைக்கும். அப்போ -1லேருந்து 2 வரைக்கும் உள்ளது நடுவில் 0 இருக்குது. எக்ஸ் லெஸ் தென் 0னா 0 விட சிறிய எண்கள்லாம். அப்போ -1லேருந்து 0 வரைக்கும் என்ன எடுத்துக்கிறோம்? -x. அப்புறம் 0க்கு அப்புறம் 0 விட பெரிய எண்களுக்கு ப்ளஸ் எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இதை இன்டகிரேஷன் பண்ணுவோம். -x அப்போனா -x²/2. லிமிட் -1 to 0. அதே போல் இந்த எக்ஸை பண்ணோம்னா x²/2 0 to 2. அப்பர் லிமிட் போடுறோம். அப்பர் லிமிட் போட்டோம்னா 0 மைனஸ் லோயர் லிமிட் போடுறோம். ஏற்கனவே மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ் ஆகிடும். -1²/2. அதே போல் இதில் அப்பர் லிமிட் போடுறோம் 2²/2 மைனஸ் லோயர் லிமிட் போடுறோம் 0. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 1/2 ப்ளஸ் 4/2. இப்போ அப்படியே எடுத்துக்கலாம். இந்த 2 கேன்சல் பண்ண வேண்டாம். அப்படியே எல்சிஎம் 2 எடுத்தோம்னா 5/2ன்னு கிடச்சிருது. அப்போ தேவையான ஆன்சருங்கிறது 5/2 அப்படிங்கிறது நமக்கு சிம்பிளாக கிடச்சிருது. இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸை ரெண்டாக பிரிச்சுட்டு போனோம். மைனஸ் வேறு லிமிட்டு, ப்ளஸுக்கு வேறு
லிமிட்டு போட்டுட்டு அதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபைன் பண்ணி மாடலஸ் ஆஃப் எக்ஸ்லேருந்து எடுத்து போட்டுக்கிறோம். இது சம் நம்பர் 2. இதே போல் சம் நம்பர் 1 பார்த்தா அது வெரி சிம்பிள் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுட்டோம். ரெண்டுமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.